உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா மெயின்டைன் பண்றாங்கடா. மெயின் பில்டிங்லாம் 10 இயர்ஸ்க்குள்ள தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி தெரியுது. மற்றபடி நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் முடிவெடுக்கணும். அந்த ஆள் எப்பா விட்டா நமக்கு பெரிய ஆப்பா வச்சுருவாரு போல. ஆம்லெட்டில் ஆனியன் போடுறதெல்லாம் பெரிய அதிசயமாக சொல்கிறாரு அவரு. கவனிச்சியா உன் ஆத்துக்கார் உன்னை எப்படி சைட் அடிக்கிறாருன்னு? எல்லாம் அந்த புடவையோட மகிமைதான். ஆமா, நீங்க தான் சொல்றீங்க. அவர் ஒன்னும் அப்படி பார்க்கல. ஏய், என்ன இப்படி சொல்ற? நீ இந்த சாரியில வந்ததுமே அவரு பிளாட் ஆயிட்டாரு. அதான் அப்படி பார்த்து ரசிச்சாரே, நீ கவனிக்கலையா? ம்ஹும். நீயா கவனிக்காம இருந்திருப்ப. சும்மா என்கிட்ட போட்டு வாங்கி ரிப்பீட் மோட்ல ரசிக்க பாக்குற, அதானே? ஏய், பார் பார் எப்படி சைட் அடிக்கிறாருன்னு. கவனிச்சியா? அவர் ஒண்ணு விசேஷமாலாம் பார்க்கல, கேஷுவலா தான் பாக்குறாரு. அப்படியா? அது விசேஷமா இல்ல கேஷுவலான்னு காட்டவா? பார்க்கணுமா வேண்டாமா? அப்ப வா, அப்படி போய் நிக்கலாம். வான்னு சொல்றேன்ல, வா. ஏய், நோட் பண்ணு, நோட் பண்ணு. எப்படி? இதுதான் கேஷுவலா பாக்குறதா? நீ வேணா பாரு, இன்னும் ஒரு நிமிஷக்குள்ள குறைஞ்சது 3 தடவையாவது உன்னை பாப்பாரு. நிஜமாவா? பெட்டு கட்டிக்கலாமா? பாத்தியா, அதுக்குள்ள ஒரு வாட்டி பாத்துட்டாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1. ஆ, 2 பாரு. ச்சே, போயிட்டாங்களே. நல்ல வேலை நான் உங்ககிட்ட பெட்டு கட்டல. பாத்தியா? சாப்பிடும்போது கூட இப்படிதான் பாத்துட்டு இருந்தாரு. என்னமோ புதுசா சொல்றீங்க. அடியே, அப்ப இவ்வளவு நேரம் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். 6 மாசம் கழிச்சு வந்திருக்கு. ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுதா? அது பாட்டுக்கு தம்பிக்கு சின்சியரா ரிசார்ட் வாங்குறதுல கவனமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பன வேணும். ஹலோ பல்லவிமா,
ரெக்கார்டிங் ஸ்டுடியோ காத்துக்கிட்டு இருக்கு. எப்பமா டேட் கொடுப்பீங்க? நான் சிதம்பரம் பேசுறேம்மா. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீ எத்தனை நம்பர் மாத்தினாலும் அத்தனை நம்பர் எனக்கு கிடைக்கும்மா. ஒன்று மட்டும் மறந்துட்ட, நீ தான் பல்லவிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சவன் நான். சரி, இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நேராக விஷயத்துக்கு வருவோமா? நீங்களும் டைரக்டா விஷயத்துக்கு வரலாமே. நான் நேராக எப்போ டேட் கொடுப்பீங்கன்னு கேட்டு தானே ஆரம்பித்தேன். நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துட்டேன். நான் தான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? உனக்கு என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியல. என்ன ரிசார்ட்டில் பொழுது நல்லா போயிட்டுருக்கா? போட்டியெல்லாம் வைக்கிறேன்னு கார்த்தியோட பாட்டி கிளம்பி வந்துட்டாங்களாமே, கேள்விப்பட்டேன். மா, நீங்கள் இருக்கிற ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் தாம்மா நம்ம ஸ்டுடியோ இருக்கு. சைலண்டாக வந்து பாடி கொடுத்துட்டு போயிடுமா. அப்புறம் அந்த பாட்டி வைக்கிற போட்டியில நீ ஜாலியாக கலந்துக்கலாம் இல்லையா? போட்டி வைக்கிற பாட்டியில் ஆரம்பிச்சு நீங்க ஜோடி ஜோடியா போயிருக்கீங்களே ரிசார்ட்டுக்கு, அதுல ஒன்றை தவிர மிச்ச அத்தனை பேரையும் பேர் எழுதி குலுக்கி போட்டு லக்கி டிரால யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க காணாம போயிடுவாங்கம்மா. இப்படி ஒரு விளையாட்டு விளையாடலாமான்னு பாட்டிக்கு போட்டியா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மடி தீபா, நீ பாட்டுக்கு சீரியஸா நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் பாட்டுக்கு சீரியஸான விஷயத்த விளையாட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னம்மா சத்தத்தையே காணோம்? சும்மா மிரட்டுறேன்னு நினைக்கிறியா? ஐயோ ஐயோ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சிதம்பரத்தோடைய விளையாட்டுடைய சாம்பிள் ஒன்று பார்க்க போற. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்றியாமா? இந்த நம்பரை டெலீட் பண்ணிடாத, வச்சுக்கோ, தேவைப்படும். போனை வைக்கிட்டா? ஐயோ, இந்த ஆளு நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டார் போல இருக்கே. புரிஞ்சுக்க மாட்டேன்றா பாவம். எது கீழே வந்த? ஓ, ஏய், சூடா ஒரு கப் டீ போடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.